கூட ஒரு ஆழமான சத்தியத்தை பேசும்படி ஆவியானவர் என் இருதயத்திலே வார்த்தைகளை போட்டார். கடந்த நாட்களிலே நான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் யாக்கோபு யாராலே சிரித்து போனான், யாக்கோபு ஏன் சிரித்து போனான் என்று பேசினேன். அதை கேட்டுட்டு ஒரு மகன் எனக்கு போன் பண்ணுச்சு, நீங்க பண்ண பிரசங்கத்திலே டாப்பஸ்ட் பிரசங்கம் தான் பண்ணுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். எதுதான் உன பாயிண்ட தொட்டுதுன்னா, நான் அப்பவே டிராப் பண்ணல, நீ ஏன் கட்டிக்கினேன்னு கேட்டதான் என்ன தொட்டுச்சு நிச்சு. ஆமென் சொல்லுங்க. யார் அந்த பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு நிறைய பேருக்கு. கவனிங்க சிஸ்டர் பிரதர், ஏன் வாசிங்க அந்த வசனம். யாக்கோபு ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனானே என்றான். அல்லேலூயா. யாக்கோபு சிரித்து போய்விட்டதை இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி பார்க்கிறான். கவனிக்கணும், நான் பேசுறத ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சிரித்து போனார்கள். எப்படி அவர்கள் சிரித்து போனார்கள்? கவனிக்கணும். இந்த சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல தேசம் வளமாய் இருக்கும்போது, தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது ஆமோஸ் இருக்கிறார். கவனிக்கணும், இவர் பெரிய உசியா யோதாம் என்கிற நல்ல ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்தவர் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி. இந்த வேத புத்தகத்திலேயே தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் முத எழுதப்பட்ட புஸ்தகம் எழுத்தின் வடிவிலே ஆமோஸ் புஸ்தகம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி தேசம் வளமாய் இருக்கும் பொழுது, அழகாய் இருக்கும் போது, ஜனங்களால் நிரம்பி இருக்கும் போது கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். இவன் யூதாவுடைய தென் தேசத்தில் இருக்கிறான். வடக்குல இருக்கிற இஸ்ரவேலிலே என்ன நடக்க போகுது, தேசம் முழுவதும் எப்படி அழிய போகிறது, அவனுக்கு சில தரிசனங்கள், பழுத்து போன பழங்கள் கூடையில வைத்து வேறு இடத்திற்கு கொண்டு போவதை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்த்தருடைய கையிலே தூக்கு நூல் இருக்கிறது, அந்த தூக்கு நூல் சிலதை சிறை பண்ண போகிறது என்பதை காண்பிக்கிறார். அப்பொழுது அவர் புறப்பட்டு போய் அந்த வடக்கு தேசத்தில் இருக்க இஸ்ரவேலிலே அந்த ராஜாவுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார் தெரியுமா? நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் எல்லாம் சிரித்து போய் இந்த தேசத்தை விட்டு துரத்தப்பட போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கேட்கலாம், ஏன் இப்படி நடக்குது? நீங்க ஏழையை ஒடுக்குறீங்க, கர்த்தரை தேடுறதை நிறுத்திட்டீங்க, பாகால்களை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதனால கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் எழும்பி இந்த தேசத்திலே நீங்க பணக்காரன் மதிக்கிறீங்கல்ல, ஒரு பணக்காரன் கூட இந்த தேசத்தில் இல்லாதபடி எல்லா பிரபுக்கள் வம்சத்துல வந்தவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போய் இந்த தேசத்துல யார் மாத்திரம் இருக்க போறாங்கன்னா, ஒண்ணு இல்லாத ஏழைகள் மாத்திரம் இருக்க போகிறார்கள். உடனே அவனுக்கு கோபம் வருது. கோபம், ஏய் ஆமோஸே, நீ என்னடா தீர்க்கதரிசியினுடைய மகனாடா, நீ இன்னும் தீர்க்கதரிசனம் சொல்ற, ஓடுறா இந்த தேசத்தை விட்டு என்று துரத்துகிறான். நான் சொல்கிறேன், ஆமோஸுக்கு ஏன் இந்த தரிசனத்தை கொடுத்தார்? ஏன் ஆமோஸுக்கு மாத்திரம் அத்தனை பேரை விட்டுட்டு கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்றால், ஆமோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பாரம் உள்ளவன் என்று அர்த்தம், அல்லது பாரத்தை சுமப்பவன் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், எல்லாரையும் விட்டுட்டு கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து பயன்படுத்த முடியும். நீ ஒரு அற்பமான குடும்பத்துல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையனை போல, ஆமோஸை போல இருந்திருக்கலாம். சகோதரா சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுறா தெரியுமா? எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். உனக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரம் தேவை. சொல்லுங்க, பாரம் இருக்கிற யாரை வேணாலும் கர்த்தர் தீர்க்கதரிசியா மாத்துவார். சும்மா ஒரு கனவு பார்த்துட்டு தீர்க்க தரிசனம் சொல்றதல்ல. இருக்கிறது தெற்கு தேசம், நல்ல வளமான யூதா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் வடக்குக்கு போவதற்கு பிரயாணப்படணும், ஓடணும். ராஜாக்கு முன்ன தைரியமா நின்னு நீங்க மெலிந்து போக போறீங்க, நீங்க குறுகி போங்க, நீங்க சிரித்து போக போறீங்க சொல்லுகிற தைரியசாலியா இவனை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுனால பாரம் உள்ளவன் மேல தரிசனத்தை வைக்கிறான். ஆமென். எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது. நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல. எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும், ஊழியத்தில் இருக்கணும். யார்கிட்ட தெரியுமா கர்த்தர் தன்னுடைய பொறுப்புகளை கொடுப்பார்? பாரம் இருக்கிறவங்க கிட்ட தான் கையில கொடுப்பார். பாரத்தை இவன் கிட்ட கொடுத்தா இவன் சுமப்பான் என்று தெரிந்தால்தான் கர்த்தர் கரத்துல அதிகாரத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன தரிசனம் பார்த்தானோ அந்த தரிசனம் அப்படியே நிறைவேறினது. நான் சொல்ற சகோதரனே, உனக்குள்ள பாரம் இருக்குமானால், உனக்குள்ள வாஞ்சை இருக்குமானால், நீ சொல்றதை அப்படியே கர்த்தர் செஞ்சு முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாரம் இல்லாத ஆளுகளை நடக்காதுங்க. ஊழிய செய்யணும் ஆர்வம் எல்லாருக்கும் தான் இருக்குது. அதுக்கு நேத்து போட்டிருந்த ஒரு போஸ்ட் நினைக்கிறேன், அழைப்பு தேவனுடையது, அப்புறம் ஒத்துழைப்பு நம்முடையது. நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா? எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. ஏன் சபையில பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ள எப்ப பாரு சபைக்கு ஓடிடுவேன். சாயங்காலம் வேலையை விட்டு பொண்டாடிக்குள்ள இருக்க மாட்டேன். நான் சபைக்கு ஓடிடுவேன். என்ன பார்த்துட்டாவது எங்க பாஸ் ஊழியத்துக்கு கிளம்புவாரு. இவன் வந்துக்கிறானே, எங்கேயாவது 2 இடத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி போய் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தா. 2004 வருஷம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2004 வருஷம் முதல்ல என்ன சாட்சி சொல்ல நிறுத்தினார். எங்க நிறுத்தினார் தெரியுங்களா? காந்தி நகர்ல அன்பழகன் சார்வத்தர் இருக்கார். SAK பிரான்சிஸோட சம்பந்தி வீடு ஒண்ணு இருக்கு.
அந்த வீட்டுல ஏவிஎம் ராஜன் ஐயா வைத்து மாதத்துல ஒரு கூட்டம் நடத்துவார்கள். அந்த கூட்டத்திற்கு நாங்க 2005வது வருஷத்துல ஒரு சபை தரணும் ஏசிய செவ்வாப்பேட்டையில. அதற்கு அவர் சிறப்பு அழைப்பாளரா ஸ்பீக்கரா கூப்பிடுறதுக்காக ஒரு ஓபன் மீட்டிங் போயிருந்தோம். அங்க போன இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். எல்லாம் நடந்தது, ஆராதனை நடந்தது. ஏவிஎம் ராஜன் மட்டும் வரல. வராதப்போ ஏவிஎம் ராஜனுடைய புகழை பத்தி சொல்றாங்க. அவர் பெரிய முருக பக்தரா இருந்தாரு, அவர் அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, அவர் வந்த தாமதம் ஆயிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த அன்பழகன் நடத்துற சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா அந்த அன்பழகன் சார் வீடு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது அங்கதான் ஞானசானம் கொடுத்தாங்க எல்லாருக்கும். தெரியாதா? ஞாபகம் இல்லையா? நான் தான் ஞானசானத்து கவுன்சிலிங்கே கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கெல்லாம். 2014 இவங்களுக்கு இவங்க சித்திக்கெல்லாம் நான் தான் கவுன்சிலிங் கொடுத்தேன். கவனிங்க நான் சொல்றேன். அந்த அன்பழகன் சார் வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது எங்க பாஸ்டர் என்ன பண்ணாரு கேட்டீங்க, டக்குன்னு எங்க கர்த்தர் தான் அவர்கிட்ட சொன்னார் போடுது. நான் வந்திருக்கிற பிரதர் பெரிய முருக பக்தர் என்ன சொன்னாரு, சொந்தமா கோயில்லாம் வச்சிருந்தவரு, அவர் ஒரு 10 நிமிஷம் சாட்சி சொல்லட்டும்னு சொன்னார் பாருங்க. எப்பயுமே நான் எங்க போய் சாட்சி சொன்னாலும் தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 1 தெசலோனிக்கர் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுகின்ற வார்த்தையை வச்சுதான் ஆரம்பிப்பேன். நான் சாட்சி சொல்ல ஆரம்பிச்ச பாருங்க, எங்க இருந்துதான் கர்த்தர் என் வாயில இருந்து வார்த்தையை கொடுத்தாருன்னு தெரியல. நான் மைக்க பிடிச்சி சாட்சி சொல்ல ஆரம்பிச்ச 2வது நிமிஷம் ஏவிஎம் ராஜன் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து அவர் டவல்லாம் போட்டு துணி போட்டு வச்சு காபி குடிச்சு அப்படியே என்னைய பார்த்துட்டு இருக்காரு. நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, நான் அனாதையா சுத்தனது, கோயில் கோயிலா 6 பட வீடுக்கு முருகரை தேடி போனது, வருஷம் கரெக்டா என் பிறந்த நாள்ல மொட்டை கதை எல்லாம் சொல்லி அவர் அப்படியே பார்த்து 1/2 மணி நேரம் சாட்சி சொன்னேன். ஏன் அந்த பாரம் இருக்கிறதுனால கர்த்தரை நாங்க கொண்டு போனாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாட்சியை கேட்டுட்டு எனக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அந்த நாளே 500 ரூபாய். ஆமென் சொல்லுங்க. உடனே எங்க பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டேன். ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? இந்த சாட்சியை எங்க பாஸ்டரே கேட்டதில்ல. அந்த சாட்சி எங்க பாஸ்டர் இவர் ஏவிஎம் ராஜா வந்து கேட்டார், தம்பி எங்க சபை வச்சிருக்கிறீங்க? சபையா? இன்னும் நான் விசுவாசியா கூட வாழ்க்கையை தொடங்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாரம் இருக்கிற வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான், யூடியூப பாத்துக்கிட்டு. பாரம் இருக்கிறவன் படுத்து தூங்க மாட்டான். பாரம் இருக்கிறவன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வைப்பார், அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த சாட்சி ரொம்ப பிரமிப்பா இருந்தது எங்க பாஸ்டருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 50ல இருந்து 75 சபைகள்ல என்ன சாட்சி சொல்ல வச்சேன். போற இடத்தெல்லாம் சாட்சி சொல்லுவேன். நான் சொல்றேன், அந்த பிரசங்கம் தான் என் வாழ்க்கையில முதல் கர்த்தரை மகிமைப்படுத்தின பிரசங்கம். நான் சொல்றேன், சகோதரா, உனக்குள்ள பாரம் இருக்கிறது. கர்த்தர் உன் மேல தன் தரிசனத்தை வைக்கதான் போறாரு, நீ போகதான் போற. ஆனா உனக்குள்ள கொஞ்சம் பாரத்தை இன்னும் அதிகப்படுத்தி இந்த ஆமோஸை மாதிரி ஓடு. ஆமென் சொல்லுங்க. சொல்றான், யாக்கோபு சிரித்து போக போகிறான். நடந்ததா இல்லையா? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க பிரதர். நெகேமியா வாசிங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2-3 சீக்கிரம் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. என் சகோதரனாகிய ஒருவனாகிய ஆனானையும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் ஆமோஸ் பார்த்தான். ஆமோஸ் என்னத்தை பார்த்தானோ அது நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் செழிப்பா இருக்கும் போது ஆமோஸ் பார்த்தாரு. இப்போ சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் படி தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமுடைய அலங்கம் இடிப்பட்டதோ, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதையோ கிடக்கிறது என்றார்கள். போது சிஸ்டர் கவனிங்க, எதை ஆமோஸ் சொன்னானோ அது நடந்தது. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், எந்த மனுஷனுக்குள்ள பாரத்தை கர்த்தர் வைக்கிறாரோ அவன் எதை சொன்னாலும் நம்ம சாத்தியமே இல்லாதவரை கர்த்தர் நடப்பித்து காண்பிப்பான். எருசலேமே யூதாவை ஒருத்தன் பிடிக்கணும்னா பெரிய கொம்பா இருக்கணும். ஏன்னா அந்த நாட்கள்ல அலங்கம் இருந்த ஒரு பெரிய பட்டணம் இந்த பட்டணம். ஆனா கர்த்தருடைய பாரம் நிறைந்தவன் சொல்றது அப்படியே கர்த்தர் செய்து காண்பிப்பார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்று எதை சொன்னார்களோ பாரம் உள்ள ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறதை கர்த்தர் அங்கீகரித்து அதை நிறைவேற்றுவார். முடிஞ்ச கையை தட்டி. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 ராஜாக்கள் 24:14 வாசிங்க. எருசலேமில் அனைவரும் பராக்கிரமசாலிகளாகிய எல்லாரும் 10,000 பேரும் சிறை பிடித்து கொண்டு போனார்கள்.
ஐயா பார்த்தது நடந்ததா இல்லையா? ஐயா ஆமோஸ் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்ததா இல்லையா? உன் தேசத்துல பணக்காரனுக்கு நீ பெரிய பெரிய பதவியை கொடுத்து வச்சிருக்கிறல்ல, ஒரு பணக்காரன் உன் தேசத்துல இருக்க மாட்டான். 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிமா. அதே 2 ராஜாக்கள் 25:9 வாசி. கர்த்தருடைய ஆலயத்தையும் சுட்டரித்து விட்டார். இருந்த இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓட்டி கொண்டு வந்து விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா தரிசனங்கள் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஒரு வசனத்தை வீட்ல நோட் பண்ணி வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7-11 வாசிங்க. அந்த தேசத்திலே கர்த்தரை விட்டு விட்டபடியால் நான் அந்த தேசத்தை விட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு எதனால நடந்தது? எதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தெரியுமா? இவ்வளவு எதனால நடந்தது தெரியுமா? 106ஆம் சங்கீதத்துல வனாந்திரத்துல வரும்பொழுதே, அதாவது கொஞ்சோண்டு இன்னும் கானான் தேசத்துக்குள்ளேயே போல, இன்னும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே நுழையல, இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை கண்ணில் பார்க்கல, அப்படியே கொஞ்சோண்டு ஒரு டிவிஎஸ் 50 வாங்கின உடனே என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? இச்சை உள்ளவர்களாய் மாறி கர்த்தரை பரீட்சை பார்க்கிறாங்க. நம்ம இப்போ நம்மளோட பொசிஷன் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தவொடனே பழைய ஜெபத்தை விட்டுருவோம், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தவொடனே கர்த்தரை விட்டுருவோம், கொஞ்சம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தரை விட்டுருவோம். அததான் செஞ்சாங்க. செஞ்சது மாத்திரமல்ல, இச்சை உள்ளவர்களாய் மாறி எதெல்லாம் வேணுமோ கேட்டாங்க பாருங்க. கேட்டதை எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா? ஆத்துமாவில இளைப்பை அனுப்பிவிட்டார். போன வாரம் ஒரு மகா போன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல பாஸ்டர். என்ன புரியல? இளைப்புன்னு சொன்னீங்கல்ல, இளைப்புனா என்ன பாஸ்டர்னு கேட்டாங்க. ஒரு ஆளை பார்த்தோன்னே இழைச்சிட்டீங்க, ரொம்ப இழைச்சிட்டீங்க, நீங்க ஏதாவது கொஞ்சம் டாக்டர் பாருங்க, ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இளைப்பு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு வைரஸ் அல்லது ஏதாவது ஒரு நோய் நம்ம உடம்புல தாக்குச்சுன்னா முதல்ல வெள்ளை அணுக்களும் சிகப்பணுக்களும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வெள்ளை அணுக்களும் சிகப்பணுக்களும் குறைவதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலும்புக்கு நடுவுல நிழல் இருக்கும், நெல்லியில இழுக்கிற பாருங்க, அந்த நிழல் இருக்கும் பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா மெடிக்கல் படிச்சவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா அதை அரிக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடம்பு இழைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இளைப்பு. இங்கேயே அதை தான் சொல்றாரு. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா கொடுத்திருக்காங்க? இழைப்புன்றதுக்கு பிளேக்னு கொடுத்திருக்கு. பிளேக்னா என்னது? பிளேக்னா என்னது? தொற்று வியாதி, குணப்படுத்த முடியாத தொற்று வியாதி வந்துச்சா யாருக்கு? அவங்க ஆத்துமாவுல, சரீரத்துல அல்ல, ஆத்மாவில வந்துருச்சான். நான் சொல்றேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த சரீரம் முக்கியம் அல்ல, ஆத்மாவே விலையேறப்பட்டது. இந்த ஆத்மா மீட்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜனங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கையில இளைப்பு வந்து போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் தோய்ந்தவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆத்மாவில இளைப்பு வந்துடக்கூடாது. ஆத்மாவில இளைப்பின் அறிகுறி என்ன பாஸ்டர்? ஆத்மாவில இளைப்பு வந்துட்டா என்ன பாஸ்டர் நடக்கும்? உன்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் முன்னேறவே முடியாது. ஆத்மா பல பொசிஷன்ல மாறும். ஆத்மா பல நிலைகள்ல மாறும். எப்படி மாறும் கேட்டீங்கன்னா, ஆத்மாவுல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு வந்துடும், ஆத்மா கலங்கும், ஆத்மா சில நேரங்கள்ல பயப்படும். அப்படின்னு தாவீது சொல்றான், ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஆத்மாவே நீ ஏன் பயப்படுகிறாய், ஆத்மாவே நீ ஏன் திகைக்கிறாய். இதெல்லாம் வந்ததுன்னா பரவாயில்ல பிரதர், கொஞ்ச நாள் ஜெபிச்சு, கொஞ்ச நாள் வசனம் கேட்டு, கொஞ்ச நாள் தேவ சமூகத்துல இருந்தா சரியாயிடும். ஆனா இளைப்பு மாத்திரம் வந்துருச்சுன்னா உங்களால அதுல இருந்து எழுந்திருக்கவே முடியாது. நான் அதனால சொல்லுவேன், கேட்டதெல்லாம் கிடைச்சதை வச்சு நீங்க சந்தோஷப்பட்டு வீட்டுல அமைதியா உட்காந்துடாதீங்க. உங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்க ஆத்மா நல்லா இருந்ததுன்னா அது நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கும். ஆத்மா இழைச்சு போனதுக்கு என்ன பாஸ்டர் அடையாளம்? நான் ஒரு 5 அடையாளங்களை சொல்றேன். நீங்க இந்த 5 அடையாளம் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் நீங்களே போட்டுக்கங்க. ஆத்மா இழைத்து போனதுடைய அடையாளம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு நீங்கள் வைத்திருந்த ஐக்கியம் நேரங்கள் குறைய ஆரம்பிச்சிரும். ஜெபிக்கணும்னு வாஞ்ச சொல்லிட்டு படுப்பீங்க. நாளை காலைல எப்படியாவது 5 மணிக்கு எழுந்து ஜெபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பீங்க பாருங்க. நீங்க தீர்மானம் எடுத்து பண்ண அன்னைக்குதான் 7:30 மணிக்கு எழுந்துப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல வந்து தட்டி எழுப்பி சொல்றீங்களே, 4:30 மணிக்கு யாரை எழுப்பி விட்டாங்க பாஸ்டர், அது ஆத்மா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன். யாரோ ஒரு குரல் எழுந்து ஜிபி அப்படின்னு 2 மணிக்கு சொல்லிச்சு பாஸ்டர், ஆத்மா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நீ மவனை அதை ஆஃப் பண்ணி 7:30க்கு எழுந்திருக்கா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உன் ஆத்மா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆகி போச்சு? கேட்டதெல்லாம் வந்துருச்சு, இளைப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். படுத்துக்கிட்டே சிலர் ஜெயிப்பாங்க.
தெரிய ஆண்டவரே பலவீனம், சோர்வு தெரிய ஆண்டவரே, அது தெரிய ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர் என் பலவீனத்துல போய் சேருவார். ஆமென் சொல்லுங்க. அதே ரேஷன் கடையில எவனா இலவசமா 2000 ரூபாய் கொடுக்குறானா அந்த பலவீனம் எங்க போயிட்டு நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க. அது இந்த பர்சன் உங்களுக்கு பிடிக்காது. ஜெபிக்க முடியாத ஆத்துமால இழைப்பு வந்துட்டா. ரெண்டாவது, சோபால சும்மாவே உட்கார்ந்து இருப்ப, சேர்ல சும்மாவே உட்கார்ந்து இருப்ப, கண்ணெதிர்க்க பைபிள் இருக்கும், பைபிள் எடுத்து படிக்கணும்னு தோணவே தோணும். பல மணி நேரம் சும்மா உட்கார்ந்து இருப்ப. இன்னும் கேட்டா கையில செல்போனை எடுத்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஷார்ட்ஸ்ல ஒன்னு சினிமா பாட்டு வரும், ரெண்டாவது என்ன வரும்? ஆத்துமாவே. ஆத்துமா யாரு கொண்டு தெரியல. ரெண்டாவது யாரு வரும்? மூணாவது இது வரும். நீ என்ன பாக்குறியோ அதை போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க? யூடியூப் தான் தெரியுது. உங்ககிட்ட யார்கிட்ட நீங்க பேசினே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு பேசாம கம்யூனிகேட் கட் ஆகி போச்சுன்னா உனக்கு உடனே என்ன பண்றாங்க, அனுப்புறான். அவர்கள் பேசவில்லை என்றால் நீ கவலைப்படாது, தனிமைதான் சிறந்தது என்றான். உனக்கு பக்குனாவது எப்படி ஐயா மொத்தத்தையும் வாட்ச் பண்றான். உனக்கு ஷார்ட்ஸ் 3 மணி நேரம் பார்க்க முடியும், யூடியூப 3 மணி நேரம் பார்க்க முடியும். இல்லைன்னா அப்படியே பிரம்மி பவுச்சா மாதிரி அப்படியே பக்கத்திலேயே பைபிள் இருக்கும், எடுத்து படிக்கவே உன்னால முடியாது. அப்படியே சிலர் பைபிள் படிப்பான். எப்படி படிப்பான்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மந்திர புக்கை படிக்கிற மாதிரி. அவன் பைக்கில் போகும்போதே என்ன அதிகாரம் படிச்சு தெரியாது. சாயங்காலம் பாஸ்டர் வந்து, பிரதர் காலைல பைபிள் படிச்சீங்களா? படிச்ச என்ன பைபிள் படிச்சீங்க? படிச்சேன் பாஸ்டர். படிச்ச அதிகாரம் என்ன வசனம் எதுல இருந்து படிச்சோன்னு கூட தெரியாது சிலருக்கு. நீ நல்லா புரிஞ்சுக்கலாம். உன் ஆத்துமாவால 2வது ஸ்டேஜ் இழைப்பு வந்துருச்சு. உன்னால அந்த பைபிளை எடுத்து வச்சு தியானம் பண்ண முடியாது. இது சொன்னாரே மோசே கிட்ட இப்படி சொன்னாரே, தியான இருதயம் போயிடும், தேவனோடு இருக்கிற நேரம் செலவழிஞ்சிடும். இது நம்பர் 1 அறிகுறி. உன் ஆத்துமாவுல என்ன வந்திருக்குன்னா, பிளேக் என்கிற ஒரு நோயை ஆத்துமாவுல கர்த்தர் என்னத்தை கொடுத்துட்டான்னு கேட்டா ஒரு இழைப்பை அனுப்பி விட்டார். 2வது அறிகுறி. ஏன் அப்படியே மாதிரி பல்லு புடுங்க மாதிரி உட்காந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த பல்லு புடிங்க வந்தாலாம் பாத்துக்கிறியா? பல்லு புடிங்க, கப்பு உண்டாலாம் அப்படியே எங்க வலிக்குதே தெரியாது. இங்க குத்தம் இங்கெல்லாம் கொடையாம அப்படியே அந்த மாதிரி அப்படியே ஆயிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவுட் பாஸ்டர்ன்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. நான் என்னங்க பண்றது? சொன்னதை பேசுறேன் தம்பி. நான் எதாவது தப்பா பேசுறேன் தம்பி, என் தம்பி எப்பயும் நான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது பிளேக் வந்து இழைப்பு வந்துச்சுன்றதுக்கு அடையாளம் என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவு பைபிளை படிச்சாலும் அல்லது எவ்வளவு வசனம் கேட்டாலும் அல்லது எவ்வளவு ஜீவனுள்ள சாட்சியை கேட்டாலும் உங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் வரவே வராது. விசுவாசம், நான் நல்லா இருப்பேன், நான் வீட்டை கட்டுவேன், நான் பெரிய பெரிய வேலையை செய்ய போறேன், பெரிய வீட்டுல போய் பண்டாட்டி சொல்லும், பாத்தியா இன்னைக்கு பாஸ்டர் எப்படி பேசினாரு, அந்த சர்ச்சைக்கு போய் 5 வருஷமா இருந்தாலும் அப்படி தாண்டி பேசினுக்கிறான், ஊடு கட்ட போறான்றான், கார் வாங்க போறான்றான், காத்து அடிக்கிறது கூட 10 ரூபாய் பிராக்கெட்ல இல்லாம இருக்கிறான். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? எவ்வளவு கேட்டாலும் என்ன வராது கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் வராது. ஆமா நீ தான் கர்த்தரை நம்பி இருக்கிற, எப்ப கட்ட போறோம் ஊட்டணுவா, இப்படி நடக்க போகுது, கர்த்தரை தானே தேடுறோம், சர்ச்சைக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிலே இருப்பான். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஆத்துமால என்ன வந்துச்சு. சொல்லுங்களேன். விசுவாசம் வர்றதுக்கு பதில் அவிசுவாசம் வந்துடும். 3வது டைம் ஆயிடுச்சு, இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போல. 3வது இன்னும் அடையாளம் பாஸ்டர். 3வது அடையாளம் ரொம்ப முக்கியம். பயம் வந்துடும். எதை பார்த்தாலும் பயம், எதை தொட்டாலும் பயம். ஒரு தொழில் தொடங்கலாமா, தோத்துருவோம் பயம் வரும். அப்புறம் இதை எப்படி மேற்கொள்ள போறோம், இந்த பிள்ளைங்களை எப்படி படிச்சு ஆளாக்க வைக்க போறோம், எப்படி வேலை கிடைக்கும், எப்படி காசு கிடைக்கும், பயம். ஏதாவது ஒண்ணு டாக்டர் சொல்லிட்டானா பயம், எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. இந்த அறிகுறி எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை பிளேக் நோய் என்கிற இழைப்ப நீங்க பெற்றுட்டு இருக்கீங்க. எல்லாம் இருக்குது பூமியில, ஆனா உங்களுக்குள்ள பயத்தின் ஆவி வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் பயத்தின் ஆவியோட இருக்கீங்க? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழவே விழாது. என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற தரிசனங்கள் என்னை கொண்டே நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளை லட்சத்துல சம்பாதித்து போட்டு அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பதை உங்க கண்கள் காணும். அவங்க காரை வாங்கி உங்களை உட்கார வச்சு ஓட்டிங்கன்னா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. இதெல்லாம் நடக்க என் கண்கள் காணும். ஆமென் அல்லேலூயா. நான் சொல்றேன், நல்லா இருப்பீங்க, பயப்படாதீங்க, எதை பத்தியும் பயப்படாதீங்க. என்னத்தை கொண்டு வந்தோம், ஒண்ணுமே கொண்டு வரல. கர்த்தர் இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மூணாவது பயம். 4வது என்ன தெரியுமா, பரிசுத்தத்தை குறித்த ஒரு சிந்தையும் இருக்காது. பிளேக் நோய் வந்தவனுடைய அடையாளம், கர்த்தர் அந்த ஆத்துமால இழைப்பா அனுப்பினார் பாருங்க, அந்த இழைப்பினுடைய அடியா பரிசுத்தனா என்ன பாஸ்டர் அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது பாஸ்டர்.
பரிசுத்த கண்ட குப்பையை பாப்பான் யூடியூப்ல, கண்டதை பார்ப்பான், கண்டதை பேசுவான், அசிங்கமா பேசுவாங்க, கவலையே இல்லாத அந்த சப்னாங்கள் போட்டு உட்கார்ந்து இருப்பான். ஆமென் சொல்லுங்க. இப்படிலாம் பேசினா நான் இருக்க மாட்டேன், எழுந்து போக மாட்டான். பிடிக்கும் சில நேரங்கள்ல அவன் பேசுறதெல்லாம். பரிசுத்தத்தை குறித்த சிந்தை எந்த விசுவாசிக்குள்ள, எந்த ஊழியருக்குள்ள இல்லையோ அவர்கள் தேவன் அனுப்பின ஒரு இழைப்பிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவது தான் ரொம்ப முக்கியமானது சொல்ல போறேன். பரலோகத்தை குறித்த எந்த விதமான சிந்தை இல்லாத வாழ்வாங்க. பரலோகம் எங்க போறோம் நம்ம, அதை குறித்து எத்தனை பேருக்கு தரிசன சிந்தை இருக்குது? பூமியில இருக்கிறதுக்கு எல்லாம் செட்டப் பண்றாங்க. நேற்று ரவி பிரதருக்கு எனக்கு பயங்கர ஆர்குமெண்ட். மனுஷன் 70-80 வரைக்கும் தான் இருப்பான் அப்படின்னா, நான் சொன்னேன் கர்த்தர் சொல்லுகிறார் 120 வரைக்கும் இருப்போம். 120 70 80 முடிச்சிட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும். எங்க போற? அப்ப அதை குறித்த தரிசனம் உங்களுக்குள்ள வீட்டுல இருக்குதா? எப்ப பாரு இதை வாங்கி கொடு, லிப்ஸ்டிக்க வாங்கி கொடு, சுடிதார வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, பேரல் லவ்லி வாங்கி கொடு, சட்டை இந்த சட்டை ஏத்தலாமா, அந்த பொட்டனை போட்டுக்கலாமா, இந்த சிந்தை தான் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து பரலோகத்தை நம்ம கட்டிருக்கிறாங்க, இந்த வீடு எப்படி இருக்கு, அந்த வீடு டபுள் பெட்ரூமா சிங்கிள் பெட்ரூமா, இவ்வளவு கட்டருக்காக ஓடி இருக்கிறமே, அந்த எவ்வளவு பேசிருக்கிறோமா, நம்ம கட்ட போற வீட்டை பத்தி பேசிட்டு இருப்போம். ஆனா எவன் எப்ப போறான்னா பண்ணுது தெரியவே தெரியாது. பரலோகத்தை குறித்த சிந்தை இருதயத்துல வரவே வராது. வீட்டுல பசங்களுக்கு இதை வாங்கி வச்சிடலாம், அதை வாங்கி வச்சிடலாம், என்ன வயசு இப்பதான் 22 ஆன மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க எல்லாம் உழைக்கிறதுக்கு. நீ போய் சேர வேண்டிய காலத்துல பரலோகத்தை பத்தி ஆமென் சொல்லுங்க. சாரல் நவராஜாமா போய் எல்லாம் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்களா, நம்ம அடிக்கடி சொல்லுவாங்களா, எனக்கு எதுக்கு பாஸ்டர் இவ்வளவு காணிக்க, லட்சங்களை கொடுப்பாங்க, எனக்கு எதுக்கு பிரதர் இவ்வளவு காணிக்க, இது ஒண்ணு எத்து போவதில்லை, எங்க அப்பா வீட்டுல எனக்கு ஒரு மகிமையான இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். சொல்லுங்களேன். இந்த 5 அடையாளத்துல நீங்க எந்த அடையாளத்துல இருக்கிறீங்க அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லல, நீங்களே உங்களை ஆராய்ச்சி பாத்துக்கங்க. நல்லா இருக்குது பாஸ்டர் ஆத்துமா, இதனுடைய அடையாளம் என்ன பாஸ்டர்? 63:5 வாசிங்க. சங்கீதம் 63:5 சீக்கிரம் வாசிக்கல. சங்கீதம் 63:5 வாசிங்க. இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும், என் படுக்கையின் மேல் போத தம்பி. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா எப்படி இருக்குதா? திருப்தியாகும், ஆனந்த களிப்புள்ள உதடுகள்ல உம்மை போற்றும். இது என்ன காமெடி கேட்டீங்கன்னா, பிராக்கெட் படி தம்பி, பிராக்கெட் படி. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். எங்க வீட்டுல அரண்மனையில் இருக்கும்போது பாடினாரா சங்கீதம்? எங்க பாடினார் தெரியுமா? எல்லாராலும் துரத்தப்பட்டு 14 வருஷம் வீடு இல்லாம வாசல் இல்லாம வனாந்தரத்துல ஒரு நாரைக்கு கூட வீடு இருக்குதுன்றார், எனக்கு எதுவுமே இல்லைன்றார். வனாந்தரத்தில் இருக்கும்போது சொல்றாரு, என் ஆத்துமா கொழுப்பையும் நிலத்தையும் உண்டது போல நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். ஐயா என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கஷ்ட நேரத்துல கூட உன்னால துதிக்க முடியும், கஷ்ட நேரத்துல கூட உன்னால ஜெபிக்க முடியும், கஷ்ட நேரத்துல கூட நான் கண்டுபிடிச்சிடலாம். நீ என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நீ ஆத்துமா கர்த்தர் கிட்ட சரியாதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. துன்ப நேரத்துல துதிக்க ஆரம்பிச்சிருவேன், பிரச்சனை நேரத்துல சோர்ந்து போக மாட்டேன், அதுக்கு பதிலா ஆலயத்துக்கு வருவேன். வியாதின்னு சொன்னாலே இன்னும் அதிகமா ஜெபிப்பேன். அப்ப நீ கண்டுபிடிச்சிடலாம், என் ஆத்துமா கர்த்தருக்கு முன்ன எப்படி இருக்குது? சரியா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எழுந்திருக்கவே முடியல, சொல்றேன் ஏமா விடுமா, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்குமா. அப்படியே தவழ்ந்துக்கிட்டே போக மாட்டான். இந்த ஒண்ணுக்கு இருக்கவன் போக பாருங்க, ஆஸ்பத்திரியில பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறீங்க அண்ணே, ஆஸ்பத்திரியில பாத்துக்கிறீங்களா? அப்படியே அப்படியே ஏமா படுத்துக்க மாட்டான். ஐயா ஆத்துமா நல்லா இருந்தா எந்த சூழ்நிலையை ஜெபிக்க வைப்பாரு, துன்பத்துல ஜெபிக்க வைப்பாரு, கஷ்டத்துல ஜெபிக்க வைப்பாரு, பிரச்சனைகளை ஜெபிக்க வைப்பாரு. அடையாளம் இருந்தா சொல்லிடுவோம். சரி, 3 இலைப்ப காட்டி முடிச்சிடறேன், நமக்கு கரெக்டா இன்னும் இருக்குது. நான் கடந்த வாரம் சொன்னேன், கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? அதான பிரச்சனை. கேட்டதெல்லாம் இளையகுமார் கொடுத்தாரு, வாழ்க்கை நாசமா போச்சு. அப்புறம் என்னமா நீங்க கூடவா கைப்பிடி இருக்கிறீங்க? நான் நல்லவங்க நினைச்சிருந்தேங்க, அவங்கள அப்படியே மெமரியில வச்சுப்பீங்க நினைச்சிருந்தேங்க. ராகேல கேட்டான் கஷ்டப்பட்டு, யாக்கோபு கொடுத்தாரு, சண்டையா போச்சு வீட்டுல. அப்புறம் வேற என்ன கேட்டாரு? யூதாஸ் காரியத்து 30 வெள்ளி காசு கொடுத்தான். முட்டை பிரியாணி கூட என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியாம போயிடுச்சு. யாக்கோபு நினைச்சதெல்லாம் நடந்தது, ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போயிடுச்சு குடும்பத்துல. நல்லா கவனிங்க, இதெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட இழைப்பு. இன்னைக்கு ஒரு 3 இழைப்பை காண்பிச்சு நான் முடிச்சிடறேன். நம்பர் 1, தேவனால் அனுப்பப்பட்ட இழைப்பு உங்க வாழ்க்கையில வந்துட்டா அதை யாராலுமே எடுக்க முடியாது.
எந்த கொம்ப பாஸ்டர் வந்தாலும் எடுக்க முடியாது. இரண்டாவது ஒரு இழைப்பு இருக்கிறது, மனிதர்களால் வருகிற இழைப்பு. மூணாவது ஒரு இழைப்பு இருக்கிறது, தனக்கு தானே ஏற்படுகிற இழைப்பு. ஆமென் சொல்லுங்க. இந்த 3 இழைப்புல நீங்க எந்த காரியத்துல தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்கி அனுப்பப்பார். ஆமென். வாசிங்க பிரதர், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். தேவனால் அனுப்பப்பட்ட இழைப்பு. இது யாருக்கு வரும் பாஸ்டர்? ஆசீர்வதித்த பின்பு தேவனை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொண்டவர்களுக்கு இந்த இழைப்பு வரும். நல்லா கவனிக்கணும். ஆசீர்வதித்த பின்பு தேவனை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை பிடித்து அதன் பின்னால் ஓடுகிறவர்களுக்குள்ள இந்த இழைப்பு வரும். இது கொஞ்சம் ஆழமா இருக்கும், இது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா திறந்த மனசோட கேளுங்க. ஏன் வாசி ஏசாயா 10:16 வாசிறாரு. ஏசாயா 10:16. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் கொழுத்தவர்களில் உள்ள கொழுத்தவர்களுக்குள்ள என்ன அனுப்பினாரா? இழைப்பை அனுப்பினார். போதும் கவனிங்க. கொழுத்தவர்களுக்குள்ள என்ன அனுப்பிட்டாரு? சொல்லுங்க. என்ன அனுப்பிட்டாரு? ரொம்ப கொழுத்துட்டோம்னா, நண்டு கொழுத்துட்டா வலையில தங்காதுன்னுவாங்க. பெரிய பெரிய மீன் எப்படி மாட்டுது தெரியுமா? ஆழத்துல எல்லாமே கொழுத்து போனா மேல வருன்றாங்க. கொழுத்தவர்களுக்குள்ளே அது குண்டா இருக்கிறவங்களை திரும்பி பார்க்காதீங்க. அந்த அந்த கொழுப்பை நான் சொல்லல. கொழுப்பு இது எங்க வந்துச்சுன்னா மனசுல வந்த கொழுப்பு. எங்க வந்த கொழுப்பு? ஆத்துமால வந்த கொழுப்பு, மனசுல வந்த கொழுப்பு. கொழுத்தவர்களுக்குள்ள என்ன பண்றாரா? இழைப்பை அனுப்புகிறார். உங்களுக்கு தெரியுமா? யாக்கோபுக்கு ஒரு பேர் வச்சாரு கர்த்தர். யெஷூரன் பேர் வச்சாரு. யாக்கோபுக்கு என்ன பேரு? யெஷூரன். ஏன்? மனிதனோடு போராடி ஜெயிச்சா பரவாயில்ல, நீ தேவனோட போராடி ஜெயிச்சபடியால் யெஷூரன் என்று பெயர் வைத்தார். ஆனா அந்த யெஷூரன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நீங்க உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, வாசி பிரதர், உபாகமம் 32:15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து. படிக்கவே பயங்கரமா இருக்கு. கொழுத்து ஸ்தூலித்து குண்டாயிடுச்சு. கல்யாணம் பண்ணும்போது ஒல்லியா வந்த கேசெல்லாம் இப்ப எப்படி இருக்குது? வீட்டுக்காரன் வழியா போயிடுறான். இதுங்கெல்லாம் ஸ்துளித்து நல்லா சொல்லுங்க. முட்டி போட முடியல, மிந்தி முட்டில நிக்கும். இப்ப ஸ்துளித்து கொழுத்து. வாசி. நினம் துண்ணி. இப்படியே கொழுப்புனா வெளில தள்ளுது. நினம் துண்ணினது போல தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். யார் இந்த யாக்கோபு தெரியுமா? ஒரு நாள் வனாந்தரத்துல யாரும் இல்லாத இடத்துல கர்த்தர் மட்டுமே மேல நின்னு, யாக்கோபே உனக்கு யாரும் இல்லைன்னு பயப்படாதடா, நான் கூட இருக்கிறேன், நீ போகிற வழியில உன்னை காப்பாத்தி உனக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி கொடுத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று ஒன்றுமில்லாத நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யாக்கோபு இப்போ என்ன ஆயிட்டான் கேட்டீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கொழுத்தவனா மாறிட்டான். கொழுத்து என்ன பண்றானா? எட்டி ஒதுக்கிறான். என்ன பண்றானா? எட்டி ஒதுக்கிறான். ஜபத்தை எட்டி ஒதுக்கிறான், துதியை எட்டி ஒதுக்கிறான், பைபிளை எட்டி ஒதுக்கிறான், எதுவே எல்லாம் பரிசுத்தவான்களை எட்டி ஒதுக்கிறான், சபையை எட்டி ஒதுக்கிறான். ஏன்? வனாந்தரத்துல இருந்ததை மறந்துட்டான். யாரும் இல்லாம அனாதையா படுத்து கிடந்த மறந்துட்டான். சோத்துக்கு வழி இல்லாம இருந்ததை மறந்துட்டான். இப்ப காடும் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள வந்த பிறகு அவர் ஸ்துலித்து குண்டாயி நல்ல கொழுப்பேறி போய், அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கொழுத்தவனுக்குள்ள இழைப்பு அனுப்புவேன். சொல்லுங்களாமே. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இழைப்பு வந்துரும்? பயமுறுத்தாதீங்க பாஸ்டர், வரப்போது பாருங்க சில இழைப்புலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த நிலைக்கு வந்தாலும் ஆசீர்வதித்த தேவனை மறந்துடாதீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தவங்களையும் என்ன பண்ணிடாதீங்க. நீங்க சபைக்குள்ள ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஏழையா இருக்கும்போது இந்த சபைக்குள்ள வருவீங்க. உங்களுக்காக ஜெபித்தது ஏழைகள் தான். ஒரு 10 கேள்விங்க எல்லாம் குமரி பொண்ணு தான். அது கேள்விங்க மாதிரி பார்த்து இங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறீங்க. உபவாச கூட்டத்துக்கு வரமாட்டான், நம்பாடு காத்திருப்பு கூட்டத்துக்கு வரமாட்டான், சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரமாட்டான். நீ ஏழையா இருக்கும்போது இவங்க தான் உனக்காக பயங்கரமா ஜெபிச்சாங்க. பிரதர், ஜெபிச்சு பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நீ மாறக்கூடாது. எப்படி மாறக்கூடாது? உனக்காக ஜெபித்த ஏழைங்க பக்கம் திரும்பாம சபையில இருக்கிற பணக்காரனா பார்த்து அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? பச்சின்னு போக கூடாது. இது என்ன அர்த்தம் பாஸ்டர்? ஆசீர்வதித்த தேவனையும் உன் ஆசீர்வாதத்திற்கு முழங்கால் போட்டவர்களையும் மறந்து விடுவாயானால் இது தேவன் பார்வையில சரியானது அல்ல. சொல்லணும். எங்க போனாலும் அந்த அக்கா ஏழைதான், அந்த அக்கா குடிசையில தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த அக்கா நான் வந்த போது எனக்கு எப்படி கண்ணீரோட ஜெபித்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை அல்லேலூயா அல்லேலூயா.
கேளுங்க பிரதர், காலையில பிளைட் பிடிச்சி துபாய்க்கு போய் சாயங்காலம் வாங்க ஜெட்ஸ் அந்த அண்ணன் மாதிரி அவரு துபாயில சபை நடத்துறாரு. வியாழக்கிழமை நைட்டு ஏறுவாரு, வெள்ளிக்கிழமை சபை நடத்திட்டு மத்தியானம் மெட்ராஸ்க்கு வந்துடுறாரு. அந்த மாதிரி தாராளமா போங்க. ஆனாலும் ஆசீர்வதித்த தேவனை கொழுத்து போய் உதைத்து விடாதீர்கள். சொல்ல நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, வளர்ந்த பிறகு மாறக்கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்ட விட்டுடக்கூடாது. சவுல் என்கிற ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்கிறேன். நீங்கள் வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அற்பமா எண்ணப்பட்டவனாய் இருந்தான். அவன் குடும்பம் தான் அந்த ஊர்லயே ஏழை குடும்பம். அவன் சொல்றான், ஐயோ பெஞ்சமின் கோத்திரம் சின்ன கோத்திரம், அந்த சின்ன கோத்திரத்துல என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? அற்பமான குடும்பம். கவனிங்க, எங்க ஆரம்பிச்ச நம்ம வாழ்க்கைய? எத்தனை பேர் பணக்கார ஆரம்பிச்சீங்க? கை தூக்கி காட்டுங்க. ஏழ்மையில ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு, கறி மீன் இல்லாத சாப்பிடுறது இல்ல. இன்னைக்கு எல்லாம் வாங்குறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஐயா, அவனை எங்க தெரியுமா பிடிச்சாரு கர்த்தர்? ஒரு சாதாரண கோத்திரத்துல ஏழையா இருக்கும் போது பிடிச்சாரு. 22ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஊழியக்காரனாகிய சாமுவேல் இந்த அற்பமான மனுஷனை கொண்டு போய் எங்க வைத்தார் தெரியுமா? தலைமையான இடத்துல வைத்தார். மேல வச்சாரு, ஆசீர்வதிக்கிற இடத்துல வச்சாரு. ஆனா இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசி பாத்தீங்கன்னா, இவன் சாதாரண ஒரு பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன். அவன் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பலியை, ஆசாரிகள் செய்ய வேண்டிய கடமைகளை, ஆசாரியர்கள் பண்ண வேண்டியதை இவன் பண்ணுகிறவனாய் துணிகரத்திலே போனான். ஆமென் சொல்லுங்களேன். இவர் சொல்றாரு, இவருங்க எனக்கு கவனிங்க, வெயிட்லாம் பண்ண முடியாதுங்க. அது என்ன அவரு என்ன பாஸ்டர் சொன்னா வெயிட் பண்ணுமா? வெயிட்லாம் பண்ண முடியாது. ஜனங்க என்ன விட்டு செதறி போறாங்க. எனக்கு ஜனங்க தான் முக்கியம், கர்த்தர் முக்கியம் இல்ல, ஆசாரியன் முக்கியம் இல்ல, யாரும் முக்கியம் இல்ல. வெயிட்லாம் பண்ண முடியாது. அதனால நானே என்ன பண்ணிட்டேன்? பலி செலுத்திட்டேன். எந்த அளவுக்கு கொழுப்பு உடம்புல ஏறி போச்சு பாருங்க. உசியா என்கிற ஒரு ராஜா பாத்திருக்கீங்களா? ஆசாரிகள் செய்ய வேண்டியதை ஆலயத்துக்குள்ள போய் செஞ்சான். நெத்தியில குஷ்டம் முடிச்சு போச்சு. சிஸ்டர் நான் சொல்றேன், நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தான் செய்யணும், வேற யாரையும் செய்ய விடக்கூடாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவனுக்குள்ள என்ன வந்து தெரியுமா? இருமாப்பு வந்தது, இவனுக்குள்ள துணிகரம் வந்தது, இவனுக்குள்ள பெருமை வந்தது. பாருங்க, 2வது 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா, முரட்டாட்டம் பண்ணினான், வில்லி சூனியம் பண்ண ஆரம்பிச்சான், கலகம் பண்ண ஆரம்பிச்சான், ரெண்டகம் பண்ண ஆரம்பிச்சான். யாரையா நீ? யாரையா நீ? அற்பமான குடும்பத்திலிருந்து பிடிக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை கொண்டு வந்தா. ரெண்டகம் பண்ற, முரட்டாட்டம் பண்ற, பில்லி சூனியம் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்ட? வாழ்ந்துட்ட. 15ஆம் அதிகாரம் 11, 12 வீட்டுல போய் வாசி பாருங்க. கர்த்தருக்கு ஜெயஸ்தம் பண்ணாட்டோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ராஜா வாக்கினார்ல, ஊர் ஊரா போய் கல்வெட்டு திறப்பாங்க. ஆமா தானே தம்பி? எம்பி வந்துகிறார். எம்பி என்ன பண்ணுவார்? இப்ப கொஞ்ச நாள்ல அவர் பேர் கல்வெட்டுல சசிகாந்த் செந்தில் பேர் இருக்கணும், அங்கங்க காங்கிரஸ் கொடி ஏத்துவார் பாருங்க. அந்த மாதிரி இவர் ராஜாவானவன போய் ஏத்துறாரு. என்ன தெரியுமா எழுதி இருக்கணும்? நான் சொல்லட்டுமா? இது தேவனுடைய ஈவு, இதுக்கு நான் பாத்திரன் அல்ல, கீழே பை சவுல்னு சின்னதா போட்டுக்கணும். ஆமா தானே? இது என்ன சொல்றாரு இவர்? ஜெயஸ்தம் என்ன தெரியுமா? என்ன எழுதுறா தெரியுமா? இது என் ராஜாங்கத்திற்காக சவுலால் ஏற்றப்பட்ட கொடி. தனக்குன்னு ஜெயஸ்தமா, தான் பேரை முன்னிலை சபையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா சில தான் பேர் முன்னாடி சொல்லணுமா, தான் பேர் முன்னாடி வரணும். உனக்குள்ள இழைப்பு வந்துடும், பயந்து நீப்பா. ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பத்துல முக்கியத்துவத்தை எதிர்பார்க்காத. எங்க போனாலும் என்ன கனம் பண்ணணும்னு எதிர்பார்க்காத. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஆவி பாஸ்டர்? இதெல்லாம் பெருமையின் ஆவி, இதெல்லாம் ஸ்துதித்திட்ட ஆவி, உனக்குள்ள கொழுப்பு வந்து விட்ட ஆவி. ஏழையா இருக்கும்போது உன்னை நேசிக்காதவனா, உனக்கு வசதி வந்தவன நேச்சன் அவன் பின்னாடி ஓடாத. உன் பேரை பத்திரிக்கையில இடம் போட்டானா பெருமை பாராட்டாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 17வது வசனத்துல சொல்றாரு. அந்த வசனத்தோடி வாசிங்க. 1 சாமுவேல் 15. இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டான். வாசிங்க 1 சாமுவேல் 15, 17 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய. போதும் கவனிங்க. அவர் சொல்றாரு, ஐயா நீ எந்த நிலைமையில இருக்கும்போது ராஜாவா மாறின, எந்த நிலைமையில இருக்கும்போது வீடு கட்டின, எந்த நிலைமையில இருக்கும்போது ஆசீர்வதிச்சாரு உன்னை. இன்னைக்கு நீ ரெண்டகம் பண்ணலாமா? இன்னைக்கு முரட்டாட்டம் பண்ணலாமா? இன்னைக்கு உனக்குன்னு ஜெயஸ்தம்பத்தை நாட்டிக்கலாமா? இன்னைக்கு உனக்குன்னு பெருமையை தேடிக்கலாமா? யாக்கோபு நினந்துண்ணி கொழுத்து போய் தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து மிதித்தான். கர்த்தர் அவனுக்குள்ள இளைப்பை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இவ்வளவு முரட்டாட்டம் பண்ணிட்டாரு. இப்ப நடந்தது என்ன, அததான் சொல்ல போறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்க வேண்டியதை வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஐயா, இதெல்லாம் சொல்ல வந்தேன். கர்த்தரால் அனுப்பப்பட்ட இளைப்பு, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு வியாதி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பலவீனம், கர்த்தரால் வரவிடப்பட்ட போராட்டம் குடும்பத்துல, கர்த்தரால் வரவிடப்பட்ட கடன் மாறவே மாறாது. சொல்லுங்க. லேலியா சொல்ல மாட்டீங்களா? லேலியா யாருக்கு ரொம்ப கர்த்தரை விட்டு பின்னாடி போய் ஆசீர்வாதத்தை புடிச்சுக்கிது, தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தாம, கர்த்தருக்கு முன்னிலை கொடுக்காம, ஆசாரியனை அசட்டை பண்ணி ஆசாரிய செய்ய வேண்டியதை செஞ்சு இதெல்லாம் பண்றானோ, கர்த்தரால் வரவிடப்பட்ட, அப்ப கர்த்தராலையும் பேய் அனுப்ப முடியும். புரியுதா நான் பேசுறது? டாக்டர் சொல்லுவான், ஒன்னும் இல்லமா அவனுக்கு ஸ்கேன் எல்லாம் கிளியர், பிளட் எல்லாம் கிளியர், மோஷன் எல்லாம் கிளியர், சளி எல்லாம் கிளியர், யூரின் ஒண்ணுமே இல்லை. ஆனா இருக்குதா உள்ள, அது கர்த்தரால் வரவிடப்பட்டது. சொல்லுவோம். எப்படி கடன் வந்ததுன்னு தெரியல பாஸ்டர். வந்து கர்த்தரால் வரவிடப்பட்டது. நல்லாதான் பாஸ்டர் வாயை திறக்கிறேன், அன்பாதான் பேசணும்னு கொண்டாடிக்கிட்டு ஆரம்பிக்கிறேன். சண்டையில முடிஞ்சு தூங்கும்போது அது மேற்கு திசை, நான் கிழக்கு திசை பாஸ்டர். 3 நாளாவது அது கர்த்தரால் வரவிடப்பட்டது. ஏன் பாஸ்டர் இது வந்தது? ஏன் பாஸ்டர் வந்தது? நீ கொழுத்து போய் நினந்து நீ தன்னை உண்டாக்கிய தேவனை மறந்து விட்டாய். கொழுத்தவர்களுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இழப்ப அனுப்பிட்டாரு. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலனா ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு அரசியல் சொல்லட்டுமா? இந்த ஆவியை யாராலுமே தடுக்க முடியாது. நீங்க 4 மாவடிக்கு டிக்கெட் போட்டுட்டு போய் எங்க அண்ணன் தலையில கை வச்சா கூட 4 மாவடியில் என்ன பண்ணாத அவரு கேட்பாரு, யார் அனுப்புண்ட யாரா தோர்த்துறது? நான் அனுப்புண்ட நீ தத்து யார் அனுப்புண்ட? வேணா இப்படி நடக்கும். என்ன நடக்கும்? 4 மாவடி கேம்பஸ்குள்ள போன உடனே, அப்போஸ்தலர் கிருபை சபைக்குள்ள வந்த உடனே, இல்ல பாஸ்டர் உன் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஜெபிக்கும் போது ஜெபிக்கும் போது போயிட்டா மாதிரி இருக்கும். தாவீது கொஞ்சம் கிண்ணறம் வாச்சான்னு வச்சுங்களேன், கிண்ணறம் வாச்சா சைங்க போயிட்டா மாதிரி இருக்கும். தாவீது இப்படி புறப்பட்டு போன உடனே சைங்க உள்ள வந்து பூந்துரும். தெரியுமா உங்களுக்கு? அதனால ஏன் பாஸ்டர் இதெல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது தெரியுமா? தாவீதை துரத்துறத அரண்மனையில இருக்கிற மொத்த பேர் பாக்குறாங்க. இவன் துரத்துறதுக்காகவே வந்திருக்கிறான். இவன் துரத்தியும் போலன்னா தாவீதுக்கு அவமானம். பேசுறது புரிஞ்ச ஆமீன் சொல்லிடுவோம். அதனால தாவீது வரம் பெற்றவன் நினைச்சிடாதீங்க, ஊழியக்காரன் வரம் பெற்றவன் நினைச்சிடாதீங்க. அவர் 2 பொண்டாட்டி வச்சிருந்தா கூட ஜெபிச்சா நடக்கும். அவர் தம்மடிக்கிற பாஸ்டா இருந்தா கூட நடக்கும். அவர் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணை கையை பிடிச்சி ஈர்த்தரவங்க நடக்கும். ஏன் நடக்குது சிஸ்டர்? ஊழியக்காரன் வைக்கப்பட்ட மாட்டாரு, தாவீது வைக்கப்பட்ட கிண்ணறம் வாசிக்கும் போது அது போவோம். அவர் இப்படி புறப்பட்டவனே வெளில நின்றுட்டு போகணும். நான் சொல்றது ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதான் தெரியல. இதனால அவர் தொட்டனார் பாருங்க, கீழே ஊந்தா பாருங்க. அவரை வரம் பெற்றவர் பார்க்காத, அனுப்பினவர் அவர். அனுப்பினவர் நடக்காது. சொல்ல மாட்டீங்க ஆமே. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் வைக்கப்பட்ட கொஞ்ச நேரம் விடுதலை கிடைக்கும். கொஞ்ச நேரம் இந்த ஆவி இருக்கிறவங்க எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். சர்ச்சைக்கு வரும்போது நல்லா உற்சாகமா இருப்பாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது நல்லா இருப்பாங்க. சர்ச்சில எல்லாம் நல்லா இருப்பாங்க. வீட்டுக்கு போன உடனே இங்க தட்டின கை தட்டு, இங்க போட்ட ஆமேனு, இங்க பாடின அல்லேலூயாலாம் மறைஞ்சு போய் வீட்டுக்கு போனா திரும்பி வயிறு வலிக்குதும், திரும்பி பலவீனம் வந்துடுது. இடுப்புலாம் குத்துதுமா, வயிறெல்லாம் பத்துதுமா, அப்படி பேசண்ட் மாதிரியே இருப்பான். நீங்க ஆலிஸ் முட்டியா 2 பிரெட் வாங்கி போக வேண்டியதான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அது இங்க வந்தவன கொஞ்சம் வெளியே போச்சு. சொல்லுங்க. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு திங்கக்கிழமை ஒண்ணு இல்லாம வாழ்க்கை என்ன சச்சி இப்படி எல்லாம் பேசிருப்பான். நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது யாரால வரவிடப்பட்டது. சர்ச்சைக்கு வரும்போது நல்லா இருப்பான், உற்சாகமா இருப்பான். போகும்போது பாட்டெல்லாம் பாடி கொஞ்சம் ஓடிமா பாருங்க. யாருக்கு ஆத்துமாவே நன்றி சொல்லு. அந்த பெட்டில என்ன இருக்குதான்னு தெரியல, அதுல போய் பட்டவன் ஆள் என்ன சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க தெரியும். பாஸ்டர் இதெல்லாம் எப்படி பாஸ்டர் தெரியல. அவங்க சொல்றேன் ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போனா பழைய நிலைக்கு வந்துருவோம். பலவீனம். இன்னொன்னு சொல்லட்டுமா? இங்க பார்த்தா அப்படியே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் போல அப்படியே மூஞ்சி ஹம்பிள்னஸா. வீட்டுக்கு போனவன ஒரு ஆக்ரோஷம், எங்க இருந்து கோபம் வருது தெரியாது. இதெல்லாம் கர்த்தரால் அனுப்பப்பட்டதுங்க.
சொல்ல மாட்டீங்க ஆமென். அல்லேலூயா. தேவன் அனுப்பினதை தேவன் தான் எடுக்கணும். சொல்லுங்க. இந்த பாஸ்டர் கிட்ட 4 மாதம் போவாதீங்க, டிக்கெட் வேஸ்ட். உங்களுக்கு 2500 3000 செலவாகும். இது கொழுத்து போனதுனால தேவனால் அனுப்பப்பட்ட எத்தனை பிரயோஜனமா இருக்குது? ஆமென் சொல்லுங்க. கொழுத்து போனதுனால தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி. என்ன பாஸ்டர் இந்த ஆவிக்கு பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேணாம். உன் பழைய நிலைமையை 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்டனை ரீவைண்ட் பண்ணு. பழைய டேப் ரெக்கார்ட் பாத்துக்கிறீங்களா? ரீவைண்ட் கிளீன் போகும், திரும்பி பஸ்ல வரும், கிளீன் வரும். இப்ப அந்த ரீவைண்ட் பட்டன் மாதிரி போடு வச்சுட்டான், பின்னாடி திருப்பி சிங்கினா பாய்ஸ் வரும். கவனிங்க, ரீவைண்ட போட்டு 20 வருஷத்துக்கு முன்ன எங்க ஆரம்பிச்சேன்? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா, அழாதே. இப்ப பெரிய டிவி பார்த்தாலும் பெரும் வந்துச்சு. பணக்கார ஐட்டம் முழுகுது, உனக்கு மேல பிரிச்சு விட்டுக்கணும், பணக்கார ஐட்டம் முழுகுது. வீட்டு வாசல்ல 2 மணி பணக்கார ஐட்டம் முழுகுது. பாக்கெட்ல கை விட்டா 3 500 ரூபாய் நோட்டு பணக்கார ஐட்டம் முழுகுது. அதனால என்ன பண்ணிட்டான்? நீ கொழுத்துட்டா பாருங்க. கொழுத்தவனுக்குள்ள அனுப்புனார் பாருங்க. தீராத வியாதி, தீராத கடன், தீராத பலவீனம். இதுக்கு இந்த பாட்டை ரீவைண்ட் பட்டனை போட்டு அப்படியே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணுல இருந்து தனியா வரும். ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சித்து ராஜாவாக்கி முதல்ல சொன்னாரு, ஐயோ இவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, உன்னை ஆசீர்வதிச்சது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. ரட்சித்த உன்னை பார்த்து பரலோகம் சொல்லிடக்கூடாது சிஸ்டர், சொல்லிடக்கூடாது பிரதர். ரொம்ப தாழ்மையா சொல்றேன். அப்படி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம் டாக்டர் முடியுது ஒண்ணுமே இல்லைன்றாரா, தொடர்ந்து வியாதியில இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்களா, 3 நாள் உபவாசம் எடுங்க. காலையில 10 மணிக்கு ஆரம்பிங்க, மதியம் 2 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க, சின்னதா ஒரு ட்ரிங்க்ஸ் குடிங்க, படுத்துக்குங்க, 5 மணிக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, 6 மணிக்கு மேல ஒரு கஞ்சி குடிங்க. 3 நாள் தேவ சமூகத்துல கிடந்தீங்கன்னா சில பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. முடிஞ்சா கையை தட்டிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அனுப்பினதை தேவன் தான் எடுக்கணும். சவுல அதை செய்யாம மந்திரவாதம் பண்ண போறான், குறிககரம் கிட்ட போறான். எதனால இந்த ஆவி வந்துச்சுன்னு எங்க போறான்? எங்க போறான்? ஆவிக்குரிய குறிககரம் வருகிறான். தெரியுமா உங்களுக்கு? இவன் என்ன பண்ணிருக்கணும்? கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கண்ணீரோட நான் ஜெபிக்கிறேன் ஜெபிச்சிருந்தா ஆவி எடுத்துட்டு இருப்பாரு. இவர் எங்க போறாரு? மந்திரவாதி கிட்ட போறாரு. எப்படி இது வந்தது? என்ன வந்தது? அங்க சொல்றாங்களா ரெட்டின்சல் தீர்க்க தரிசனம், அங்க சொல்றாங்க இது ஓடுது, டிக்கெட் ஓடுது. உங்க பாஸ்டர் அவர் சும்மா டுடு பாஸ்டர், அவருக்கு வரலாம் கிடையாது பாஸ்டர், அவர் சும்மா பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர், அவர்கிட்ட இல்ல பாஸ்டர். எங்க அக்யூரேட்டா சொல்றாரு பாஸ்டர். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் கேட்க போறானா பிரச்சனையில வரான்னு தீர்க்க தரிசனம் தெரியும். உடம்பு நல்லா இருக்குது, துட்டு கையில இருக்குது, குடும்ப சமாதானமா இருக்குது, நீ ஏன் தீர்க்க தரிசனம் கேட்க போற? போவீங்களா? தீர்க்க தரிசனம் கேட்க வரினாலே உனக்கு இன்னும் பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஆமென் சொல்லுங்க. பேய் எச்ச மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். வயிறு வலி வந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியும், பல்லு வலி வந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நீங்க இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அங்க போனவன சொல்றான், வா வா ரீபா ஹபா ஹபோரோ தீபா, நீ வர வேண்டிய நேரத்துல வந்துட்ட, உனக்கு எதிராக நின்று இருக்குது ஒரு அம்பு உன்னை குத்துறதுக்கு. கட்டா சொல்லிட்டாரு, கட்டா சொல்லிட்டாரு, கட்டா செட்டாரு. உன் மூஞ்ச பார்க்கும்போது கண்டுபிடிச்சான், இந்த ஓர கிட்னியாண்ட வழியாகுது, எப்ப பாரு கையை வைக்கிறேன், அதை வச்சு கண்டுபிடிச்சான். டேய் முட்டி போட்டு அனுப்புன பேயை என்றான் ஜெபம் பண்ணா, பில்லி சூனியம் பண்றவன, குறி சொல்றவன தீர்க்க தரிசனம் கேட்டு ஓடுறாங்க. ஐயா நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாருக்குள்ள கொழுப்பு வரும், எனக்குள்ள கொழுப்பு வரும், உனக்குள்ள கொழுப்பு வரும், எல்லாருக்குள்ள. சும்மா 7 மணி இருக்கும்போது தாழ்மையா இருக்குது மேட்டர் கிடையாது. ஆசீர்வாதம் வந்த பிறகும் தாழ்மையா இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். தாவீதுக்கு கொழுப்பு வரலையா? தாவீதுக்கு கொழுப்பு வரலையா? அந்தி சந்தி மத்தியான வேலையில தியானம் பண்ணி முடிவிடுவேன், ஒரு நாளைக்கு 7 தடவை துதிப்பேன் அப்படின்னு வனாந்தரத்தில் போது ஒப்பந்தம் பண்ண ஆண்டவரோட அந்தி சந்தி மத்தியானத்தை துதிக்க வேண்டியவன் சந்தியில எழுந்து என்ன பண்றாரு? உப்பரிக்கை மேல் உலாவனார் பாருங்க. உலாவன உடனே அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப குச்சி பொண்ணு, அவளோட பாவம் செஞ்சிடறாரு. பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் அனுப்புனாரு. என்னத்தான் அனுப்புனாரு? தீர்க்கதரிசி நாத்தான் அனுப்பி என்ன சொன்னாரு? நீ பெத்து எடுக்க போற பிள்ளை சாகவே சாகும்.
எந்த நாத்தான் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி அதுக்கு ஜெபம் பண்ணாலும் என்னது நடக்காது. உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? கர்த்தர் தான் இதை அனுப்பிட்டாரு. இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது என்று தாவீது தெரிந்த உடனே சொன்னது என்ன தெரியுமா? 7 நாட்கள் உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் அழுது கையை தட்டி நான் சொல்லுங்களேன், அழுது அவன் தேவ ஆலயத்துக்கு போனான். குறி கேட்கிறவன் மந்திரவாதம் பண்றவங்கிட்ட போல. என்னைக்கு பத்சேபாள் விஷயத்தில் அவன் தவறினானோ அதற்கு பிறகு தாவீது தன் வாழ்க்கையில எந்த இடத்திலும் தவறினதை நீங்கள் பார்க்க முடியாது. ஐயா, தாவீதுக்கு சவுலுக்கு என்ன வித்தியாசம் ஐயா? தனக்குள்ள இவ்வளவு போராட்டம் வந்தும் கர்த்தர் சமூகத்துக்கு போய் ஜெபிக்கணும், கர்த்தர் கிட்ட பாவத்தை அறிக்கையிடணும், கர்த்தர் கிட்ட ஒப்புரவாகணும், கர்த்தரோட ஐக்கியப்படணும் என்று விரும்பாமல் குறி சொல்லுகிறவனை மந்திரவாதத்தை தேடி போகிறான் சவுல். இவன் கர்த்தர் தான் அனுப்பினார், நீ இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்த போதும் 7 நாட்கள் உபவாசம் போட்டு அழுது கையை தட்டி சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் சிலரை மனம் திரும்பும்படி, இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துக்கு மீண்டும் வரும்படி, கர்த்தருடைய பார்வையில உங்களை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணும்படி உங்களை மீண்டும் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், அதனால தான் 39ஆம் சங்கீதத்துல 9ல இருந்து 13 வீட்டுல போய் வாசி பாருங்க. நீரே இதை செய்தீர் என்று நான் நான் வாசி ப்ளீஸ் வாசி. அவனுக்கு தெரியும் என் வாழ்க்கையில நடந்தது வேற யாரும் செய்யலங்க, வேற யாரும் அனுப்பின சூனியம் இல்ல, வேற யாரும் அனுப்பிருக்க. சிலர் பலவீனம் வந்துட்டா சொல்றீங்க யாரோ சூனியம் அனுப்பிச்சிட்டாங்க, சில போராட்டம் எங்க வீட்டுக்கு விரோதமா இல்ல, அவரே நீ கொழுத்து போனதான் அனுப்பினார். ஒரு காலத்துல 5 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் இன்னைக்கு 7 ஆனா கூட எழுந்து ஜெபம் பண்ண மாட்டேன், கொழுத்து போயிட்ட. சொல்லுங்க ஆமென். அவரே அனுப்பினாரு. அவன் சொல்றான், யாரையும் சூனியம் வைக்கல, யாரையும் புள்ள சாவதுக்கு காரணம் இல்ல, நானே கொழுத்து போய் நான் செஞ்சதுனால நீரே இதை செய்தீர் என்று. வாசிமா. என் வாயை திறவாமல் மௌனமா இருந்தேன். என்ன ஜெபிக்கிறா பாருங்களேன், நீங்க அனுப்பினதை நீங்க தான் எடுத்து போடணும். சந்தோஷ் வாசி 3 நாள் உபவாசம் போட்டு வந்தா கண்டிப்பா போவாது தாவீதே, கண்டிப்பா போவாது. நீ 10,000 ரூபாய் காணிக்க வச்சுக்கிட்டா கூட என்ன பண்ண, நான் வந்து சும்மா 2 அந்நிய பாஷை பேசி குரலை கொஞ்சம் எழுப்பி வாய்ஸ் அப் பண்ணி எல்லாம் சும்மா நடிச்சிட்டு வரலாமா கண்டிப்பா என்ன ஆகாது. நீரே இந்த செய்தி, நீரே இந்த வாதி எனக்குள்ள இருந்து வாசி வாசி மகேஷ் வாசி. பாத்தீங்களா, அவரு அனுப்புனா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமே, முதல்ல கை தூக்கி எல்லா கை வலது கை தூக்கி சொல்லுங்களேன், அவர் எனக்குள்ள அனுப்பிட கூடாதுப்பா. சொல்லுங்க, அவர் எனக்குள்ள அனுப்பிடக்கூடாது, அவர் என் குடும்பத்தில் எதையும் அனுப்பிடக்கூடாது. நான் கொழுத்து போக மாட்டேன், என்னை உண்டாக்கின தேவனை மறக்க மாட்டேன். நான் எந்த நிலைக்கு போனாலும் அதற்கு காரணம் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவது இலைப்பு பிரயோஜனமா இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது கேட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பிரசங்கலாம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது எரேமியா 12:5 மனிதர்களால் வருகிற இளைப்பு அல்லது மனிதர்கள் மூலம் பிசாசு கொண்டு வருகிற இளைப்பு. வாசிங்க பிரதர், எரேமியா 12:5 வாசிங்க. நீ காலாட்களோட ஓடும் போது உன்னை இழைக்க உங்களதான் ஓடுறான், உங்களதான் ஓடா யுத்தத்துக்கு. நீ குதிரை மேல ஏறி பயங்கரமான காரியத்தை யுத்த களத்தில் நிக்க வேண்டிய ஆளு. உன் கூட வருகிற காலாட்களே உன்னோட வரும்போதே இழைக்க பண்ணினார்கள். ஆனால் வாசிங்க, எப்படியா யுத்த களத்துல நீ சேர்ந்து ஓட போற குதிரையோட கேக்குறா பாருங்க இன்னைக்கு ஆண்டவரே. ஐயா, நான் இப்படி சொல்றேன், உன்னோட வருகிற ஆட்கள், உன்னோட நடக்கிற ஆட்கள், உன்னோட வேலை செய்யற ஆட்கள், உன்னோட ஊழியர் செய்கிற ஆட்கள், உன்னோட குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் சில நேரங்களில் உன்னை இழைக்கும்படி சில காரியங்களை செய்வார்கள். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. புரியல நான் பேசுறது? ஆமென் சொல்லுங்க. இழைச்சி போயிடுவீங்க. இழைச்சினா என்னது? இழைப்புக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மன சோர்வு வந்துடுவீங்க. இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, எனக்கு அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மோடு இருக்கிறவர்கள் எப்போதும் நம்மை புரிந்து கொண்டு நம்மளை உற்சாகப்படுத்தி நாம் முன்னேறுவதற்கான பாதைகளை காட்டுவார்கள் என்று தவறா நீங்க பண்ணிடக்கூடாது. தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியுது இல்ல? உன் மடியில் படுத்து கிடக்கிற ஒரு மனைவியை கூட நீ என்ன பண்ணக்கூடாது. படிச்சிருக்கீங்களா? உன் மடியில தான் படுத்திருப்பா, ஆனா உன்னை இழைக்க பண்ணிடுவா. உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இழைச்சி சோர்வடைய பண்ணிடுவாங்க. உன் கணவன் உன்னை சோர்வடைய பண்ணிடுவான். உன்னோட ஊழியத்திலே நடந்து கொண்டிருக்கிறவர்களே உன்னோட கூட இழைக்கும்படியான காரியங்களை செய்வார்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட நடந்து கொண்டிருக்கிற காலாட்கள் உன்னை இழைக்க பண்ணிட்டா நீ எப்படி குதிரையோட சேர்ந்து ஓடி யுத்தத்துல நிக்க போற?
அந்த ஈட்டின் குதிரைகள் பயங்கர பலசாலியான குதிரைகள். அது ஒரு மணி நேரத்துக்கு 165 கிலோமீட்டர் பாஸ் பண்ற குதிரை. அவ்வளவு வேகத்துக்கு ஓட வேண்டிய ஒரு அபிஷேகத்தை மேல வச்சிருக்கிறனே, நீ ஏன் காலாட்களை பார்த்து உன்னோட நடந்தவரை பார்த்து சோர்ந்து போய்விட்டாய், இளைத்து போய்விட்டாய்? எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப திறமசாலியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக பல பேர் இருக்கும். உங்களுக்குள்ள ரொம்ப திறமை, நீங்க நல்லா வேலை செய்யற ஆளுனா சோம்பேறி பல பேர் உனக்கு எதிராக எழுப்பி என்ன பண்ணுவானா, உன்னை வீழ்ச்சி கட்டணும்னு நினைப்பான். இந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. ரொம்ப கிளாவரா நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எதிராக பல ஒரு கூட்டம் எழுந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க அவனை பார்த்து இழைச்சி போனா ஓட வேண்டியது குதிரை மாதிரி உன்னை கர்த்தர் ஓட வைப்பார். சொல்லுங்க ஆமென். என்ற குதிரை போல ஓடி யோர்தானை தாண்டி தடகளை தாண்டி கர்த்தருக்காக ஓட போகிறவன பிசாசு கூட இருக்கிற மனிதர்களை கொண்டு வைத்து அவனை இளைப்படைய பண்ணி சோர்வடைய பண்ணிடுவான். கவனிக்கணும் நீங்க நான் சொல்றத. உங்க கூட இருக்கிற உன் கணவர், உன் கனவு பிள்ளைகளே உன்னை சோர்வடைய பண்ணிடுவாங்க. உன் பாஸ்டரே சில நேரம் உன்னை சோர்வடைய பண்ணிடுவான். நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். பிசாசுக்கு உருவம் கிடையாது சிஸ்டர், அவனுக்கு உருவமே கிடையாது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிறாரோ அவன் அசுத்த ஆவியாய் ஆவியா இருக்கிறான். நான் சொல்றதை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. அந்த அசுத்த ஆவிக்கு ஒரு சரீரம் தேவை. எதற்கு? நல்லா ஓட போறவன, தரிசனம் பெற்றவன, அபிஷேகம் பெற்றவன, வாழ போறவன இளைப்படைய பண்ணுவதற்கு ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரமாய் நீங்க மாறிடக்கூடாது. யாரை வேணாலும் அவனால பிடிக்க முடியும். தேவன் உண்டாக்கின தோட்டத்துல தேவனோடு உலாவி தேவன் தினதோற ரகசியங்களை பேசுறாரு, தேவனோடு அவன் இடைபடுகிறான். இவன் தேவனோட உறவாடுவது பேசுவது பிசாசுக்கு பிடிக்கல. இப்ப பிசாசுக்கு ஒரு சரீரம் தேவை. என்ன சரீரம் தேவை? செயல்படுவதற்கு. அந்த சரீரம் தான் ஏவாள். அந்த சரீரம் தான் ஏவாள். அதனாலதான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஐயோ கிறிஸ்துவை விட்டு அவளுடைய மனது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவளுடைய இருதயத்துல பிசாசு புகுந்தது போல உங்களுக்குள்ள பிசாசு புகுந்தது போல பயந்திருக்கிறார். ஐயா, தோட்டத்தை விட்டு துரத்துவோம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு தேவன் ஏற்படுத்தின விட்டு இடத்தை விட்டு துரத்துவதற்கு ஒரு ஏவாள் தேவைப்பட்டான். ஆபிரகாம் தரிசனம் பெற்றவன், பரிசுத்த ஜாதி அவன் மூலமாக பூமியில வர வேண்டும். அந்த ஜாதி வருவதற்கு முன்பாக அந்த ஜாதிக்கு எதிரான ஜனத்தை உருவாக்கி முரட்டாட்டம் உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று பிசாசு திட்டம் வைத்தான். அந்த திட்டத்திற்காக உடன்படிக்கை செய்யப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவள் சாரா. நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சாரா தரிசனத்தை விட்டு திருப்புகிறாள். அவன் போக வேண்டிய அந்த பரிசுத்தத்திற்கு என திருப்புகிறாள். பெலிஸ்தர்கள் இல்லாமல் அழித்து ஒரே ஒரு பெலிஸ்தன் கூட இல்லாம வீழ்த்தி விடுவதற்காக விசேஷ அபிஷேகம் பெற்றவன் சிம்சோன். அந்த சிம்சோனை வீழ்த்துவதற்கு ஒரு தெளிவால் தேவைப்பட்டால் பிசாசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு மனுஷன் வேணும். கூட ஓடிக்கொண்டிருக்கிற காலாட்களாகிய யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்து காட்டி கொடுத்தான். மற்ற ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவை அவமானப்படுத்துவதற்கு ஒரு பேதுரு தேவை. அந்த பேதுருக்குள்ள பிசாசு புகுந்தான். சொல்றாரு, கோதுமை சுவைக்கிறது போல உன்னை சுளமிடுவதற்கு அவன் என்கிட்ட பர்மிஷன் கேட்கறான். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு சிஸ்டர்? உங்களை இளைப்படைய பண்ணுவதற்கு வெளியில இருந்து பிசாசு வர வேண்டியதில்லை. உனக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள, உங்க வேலை செய்யற இடத்துல ஒருத்தனை கர்த்தர் பயன்படுத்த முடியும். பேசுற ஆழம் புரிஞ்சா ஆமென் சொல்லிருப்பீங்க. அல்லேலூயா. வேற சொல்றல பொண்டாட்டியை பார்த்து என்ன சொல்றோம்? சண்டையில் என்ன சொல்றீங்க? பிசாசு மாதிரியே பிசாசே. சில நேரம் சொல்லுங்க, பேய் மாதிரி கத்திரி என்னது பாத்தியா? புருஷனை பார்த்தே பேய் தான் உள்ள பூந்து இருந்து ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன். அதனாலதான் பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 என்ன சொல்லி தரா தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. என்ன சிஸ்டர் அர்த்தம்? இதுக்கு என்ன வியாக்கியானம் தெரியுமா? யார் மூலமா அவங்களை விழுங்கலாம், யார் மூலமா அவங்க அழைப்பை விழுங்கலாம், யார் மூலம் அவங்க தரிசனத்தை விழுங்கலாம், யார் மூலம் அவங்க ஓட்டத்தை விழுங்கலாம், யார் மூலமா அவங்களுடைய அபிஷேகத்தை விழுங்கலாம். ஆமே, யார் மூலம் விழுங்குவானே தெரியாது சிஸ்டர். ஆனா யார் மூலமா உன்னை இடைப்படைய பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு பாஸ்டர் இந்த இழைப்பு ரொம்ப வரும்? நான் இங்க சொல்றேன், யாருக்கு இந்த இழைப்பு வரும்? 3வது பாயிண்ட் அடுத்த வாரம் பேசுறேன். யாருக்கு பாஸ்டர் இந்த இழைப்பு அதிகமா வரும்? எலியா கர்த்தருக்காக ஓட போறான்னு எசபேலுக்கு நல்லா தெரியும். பயங்கர வைராக்கியமா ஓடிக்கொண்டிருக்கிறான், ஓட போகிறான்னு தெரியும். எல்லாத்துக்கும் தரிசிகள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரே ஒரு எலியாவுக்கு மாத்திரம் இழைப்பை ஏன் அனுப்பினான் தெரியுமா பிசாசு? அடிக்கடி சொல்லுவேன், நேத்து கூட சொல்லியிருந்தார் ரவி குருவர், யார் கர்த்தருக்காக பயன்பட போறாங்களோ அவங்களுக்கு அதிகமா இழைப்பு அனுப்புவான் பிசாசு.
சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தருக்காக ஓடின ஓட போகிற மனிதர்கள் என பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் உனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும். உன்னை குறித்த தரிசனம் உனக்கு தெரியாது பிரதர், அவனுக்கு தெரியும். நீ எங்க போய் முடிக்க போறன்னு அவனுக்கு தெரியும். உன்னை குறித்த காரியங்கள் அத்தனையும் அவனுக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. உனக்குள்ள ஆத்ம பாரம் இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். உனக்குள்ள ஜெபிக்கிற ஆவி இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். உனக்குள்ள தீர்க்க தரிசன வரம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். உனக்குள்ள குணமாக்குகிற வரம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். நீ சுவிசேஷ பாரம் நிறைந்து கர்த்தருக்காக ஓட போறன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், சில மனிதர்களை வைத்து உன்னை இளைப்படைய பண்ணுவதற்கு அவன் முயற்சிக்கிறான். இன்னைக்கு காலையில கர்த்தர் பேசுறாரு, சகோதரனே உன் மனைவி மூல இழைப்பு வரலாம், உன்னுடைய கணவன் மூல இழைப்பு வரலாம், உன் கூட இருக்கிற உன் சகோதரிகள் மூல இழைப்பு வரலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்காக ஓட வேண்டியவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19:4 அவன் சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்ற அளவுக்கு சோர்வடைய பண்ணிட்டாங்க. இன்னைக்கு யாராவது கூட ஓடுகிற காலாக்களால நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ரொம்ப தரிசனம் உள்ள ஆளுக்கு என்ன போறீங்களே, ஒத்தே உழைக்காத ஆட்கள் கூட வந்துடும். ரொம்ப ஓடணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு ஒத்துழைக்காத ஆட்கள் கூட இருப்பாங்க. நான் சொல்ற சகோதரனே, உனக்கு என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை அவ கொண்டு போட்டப்போ ஒண்ணுமே பேசாதவ, நல்லா கவனிக்கு. நான் சொல்ற ரகசியத்தை சொல்லித்தரேன். நான் இதுக்காக ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணேன். ஓடனவோ இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்மேலுக்கு போயிடலாம், ஜெப இடத்துக்கு போயிடலாம். கர்த்தர் இருக்கிற அந்த கர்மேல் என்றால் கனிகள் நிறைந்த இடம் அர்த்தம். அந்த இடத்துக்கு போயிட்டா கர்த்தர் பலப்படுத்திடுவான்னு நினைச்சு போறா. போய் நடந்து கர்மேலுக்கு போற வழியிலேயே ஒருத்தன் ஓடி அந்த சொல்றான். இந்த சூரச்செடி எங்க தெரியுமா இருக்குது? கர்மேலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் இருக்கிற இடத்துல வனாந்தரத்துல சூரச்செடி. நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, எலியா போற பாதை யாருக்கும் தெரியாது, எலியா இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. எலியா கூடவே இருந்த எவனோ ஒருவன் தான் எசபேலின் வார்த்தையை கொண்டு வந்து சொல்றான், நாளைக்கு இந்நேரத்துல உன் தலை இருக்காதுன்னு எசபேல் சொல்லி அமிச்சா. வேற எவனே எலியா இருக்கிற இடத்த என்ன பண்ண முடியாது. அவன் எங்க போயிட்டு இருக்கிறான் கூட. நான் சொல்றேன், எலியா கிட்ட யாரோ ஒரு வேலைக்காரன் இருந்திருக்கான், இந்த தீர்க்கதரிசி, அவனை கொண்டே சோர்வடைய பண்ணினான் பிசாசு. இன்னும் கொஞ்சம் தூரம் எலியா நீ கர்மேல் உள்ள நுழைஞ்சிட்டா கர்த்தரோட பலப்படுத்திட்டு இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னை கொண்டே தரிசனம் பெற்றவனை போல, தீர்க்கதரிசி போலவே கூட இருக்கிற ஒருவனை வைத்து கூட பிசாசால உன்னை சோர்வடைய பண்ண முடியும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏன் பாஸ்டர் அவன் வந்து கர்மேலுக்கு போக கூடாது? 850 பேரை ஒன்னப்ப வாய மூடி நின்றவன் கர்மேலுக்கு போறப்ப ஏன் பாஸ்டர் இவ்வளவு ஆக்டிவா செயல்படுறான்? இவனை ஏன் மூக்குமரமா அவனை எதிர்க்கிறான்? ஏன் சோர்வடைய பண்றானா? அவனுக்கு நல்லா தெரியும், இவன் ஸ்தானத்தில் இன்னொருவன் ஏற்பட போகிறான். என்னுடைய கணவன் ஆகாபின் ஸ்தானத்தில் யெகூ என்கிற ஒருவன் ஏற்பட போகிறான். இவன் சாதாரணமானவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை புலப்பிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. உன் தரிசனம் தெரிஞ்சதுனால தான் உன்னை சோர்வடைய பண்றான், இளைப்படைய பண்றான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஏன் உன் தொழில நஷ்டம்? ஏன் உன் தொழில இப்ப பெரிய ஆசீர்வாதம் இல்ல? எதை தொட்டாலும் விளங்கல. உனக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பணத்தை கொடுப்பன்னு தெரிந்தா, உனக்கு சில நஷ்டங்களை அனுப்பி உன்னை இளைப்படைய பண்றான். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசுறான். அவன் இளைப்படைய பண்ணினால் நான் நீ ஓடுகிற பாதையை தடுக்கணும். நீ கர்மேலுக்கு போய் என் சமூகத்துல நம்புறீங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், அபிஷேகிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருக்காக ஓட வேண்டியவனை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? அவனுடைய தலைமாட்டிலே ஜீவ தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறார். அவன் தலைமாட்டில் அப்பத்தை வைக்கிறார். உனக்காக ஜீவ தண்ணீரின் அபிஷேகம் இருக்கிறது. உனக்காக வார்த்தை என்கிற அப்பம் இருக்கிறது. நீ 40 நாட்கள் அல்ல, நீ 400 நாள். அல்லேலூயா. எஸ்ஐயா 40:29 அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அருளுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஐயா, கூட ஓடினவனால் இளைப்பு வந்திருந்தா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு நான் பலன் தர போறேன். ஸ்ட்ரென்த் இல்லாத உன்னை நான் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. 3வது பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்த வாரம் சொல்ல முடியாது. நீதிமொழிகள் 13:12 வாசிருங்க. நீதிமொழிகள் 13:12 வாசிருங்க. நீதிமொழிகள் 13:12. இந்த இளைப்பு எங்க இருந்து வந்ததுன்னு பாருங்க. இந்த இளைப்பு எங்க இருந்து வந்ததுன்னு பாருங்க, வாசிங்க.
போதும் சிஸ்டர். நெடுங்காலமா ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறான், ஒரு வீட்டுக்காக காத்திருக்கிறான், ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறான், ஒரு தொழிலுக்காக காத்திருக்கிறான், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறான், பிள்ளைங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறான், ஏதோ ஒரு சபைக்கு இடம் வாங்க காத்திருக்கிறான். அது என்னத்தை அவனுக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இளைப்பை கொண்டு வந்து விட்டது. சிஸ்டர், நீங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்திருக்கீங்க. பிரதர், நீங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க. இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப நாளா நீங்க காத்திருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு இளைப்பை கொண்டு வந்துருச்சு. இந்த இளைப்பு வெளியில இருந்து யாருமே அனுப்பல சிஸ்டர், கர்த்தரால அனுப்பல. இந்த இளைப்பு பிசாசனால வந்த இளைப்பு இல்ல. இந்த இளைப்பு உங்களுக்குள்ளவே நீங்களே ஏற்படுத்தி கொண்ட இளைப்பு, நெடுங்காலம் காத்திருக்கிறதுனால வந்த இளைப்பு. நான் சொல்றேன், நமக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு இளைப்பை, சோர்வை நமக்கு கொடுக்கும். விரும்பினது வரும்போது, விரும்பினது கேட்டது, ஆசைப்பட்டது வருமா வராதா தெரியாது, மறைக்கப்பட்டு இருக்கிறது, எப்ப கொடுப்பார் தெரியாது, காலங்கள்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களிடம் கண் காணல, காது கேட்கல, கர்த்தரோ அதை ஒரு நாள் வெளிப்படுத்துவாங்க வேதம் சொல்லுது. இழைச்சு போயிடாதீங்க. நீங்க விரும்பினது கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நாளா கர்த்தர் சமூகத்துல தாமதமா இருக்குதா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளவே நீங்க இழைச்சு போயிடாதீங்க. ஏமா முகம் சோர்வா இருக்குது, ஒரு வீடு பாஸ்டர், அவருக்கு தெரியாதா உன்னை உண்டாக்கினவருக்கு எப்ப வீடு கொடுக்கணும்னு? ஒரு குழந்தை பாஸ்டர், கர்த்தருக்கு தெரியாதா ஒரு குழந்தை கொடுக்க? பாஸ்டர், ஒரு நிரந்தரமான வேலை, கர்த்தருக்கு தெரியாதா? நீ ஏன் இழைச்சு போற? இழைக்க கூடாது கர்த்தர் பேசுறார். ஆமென். அந்த இழைப்பை வெளியே இருந்து யாரும் கொண்டு வரல. ஆமென். உனக்குள்ள உன்மீதே அந்த இழைப்பு வந்துட்டு கர்த்தர் இன்னைக்கு சிலரோட பேச விரும்புறார். நான் சொல்றேன், இந்த இழைப்பு வந்ததனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீ முன்னாடி மாதிரி என் சமூகத்துல சந்தோஷமா வந்து ஜெபிக்கிறது. என் மேல இப்போ ரொம்ப டவுட் வந்துச்சு. கடந்த நாட்களில் ஏற்பட்ட இழப்புகள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட அவமானங்கள், கடந்த நாட்களில் நீ பண்ணப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து உன் இருதயத்தில் அந்த இழைப்பை கொடுத்து கொடுத்து இப்ப என் சமூகத்துக்கு வரும்போது ஒரு டவுட்டோட வர மகள, ஒரு டவுட்டோட வர. நாபால யாருமே சாகடிக்கல, நாபால யாருமே சாகடிக்கல. அவனுக்குள்ள வந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் நாபால் தனக்குள்ளே செத்து போனான். உனக்குள்ள இப்ப நிறைய குற்ற மனசாட்சி, என் மேல டவுட், சந்தேகங்கள் வர 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 நீ என்ன ஆயிட்டம் தெரியுமா? உலக மனுஷனை போல யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. நீ சியோன் குமாரத்தி இப்ப எங்க தெரியுமா போய் உட்கார்ந்துட்டு இருக்க? பாபிலோனின் குமாரத்திகள் மத்தியில இருக்கிற சியோன் குமாரத்தியே, உன்னை நீயே விடுவித்துக் கொள். என்னால உன்னை விடுவிக்க முடியாது. என் வார்த்தையை தான் அனுப்புவேன், ஆசிர்வே. நீ தான் கெவிக்குள்ள வெளியே வந்து ஆகணும். நீ வெளியே வா, கட்டவிழ்க்க சிலரை வைத்திருக்கிறேன். என்னால உள்ள வந்து உன்னை எடுக்க முடியாது. எலியாவே, நீ போய் சோர்ந்து போயிருந்த கெவிக்குள்ள என்னால வர முடியாது. நான் குழந்தை கொடுக்கிறேன், நீ வெளியே வந்து என்னோட நில்லு. நீ சோர்ந்து போயிருக்கிற, ஏன் சியோன் குமாரத்தியா இருந்த நீ சில பாபிலோன் குமாரத்திகளோட சேர ஆரம்பிச்ச பாருங்க. அந்த இடத்துல இருந்து விடுவித்துக் கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு உங்ககிட்ட. நான் ஒன்னும் ஆயத்தம் பண்ண, கர்த்தர் பேசுறத பேசுறேன். பல நேரம் நீ இருந்த இடத்தை விட்டு உன்மேல் வைத்த இரக்கத்தினால நான் கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன். திரும்பி பார்க்காதே என்று உன்னை எச்சரித்தேன். நீ திரும்பி திரும்பி பார்க்கிறாய். யாரை கரம் பிடித்து வெளியே நடத்தி அவனுக்கு பார்வை கொடுக்க வேணும், யாரை தூக்கணும், யாரை நடத்தணும் எனக்கு தெரியும். ஆனா நீ போய் இருக்கிற இந்த இழைப்பு, நீயே ஏற்படுத்தி கொண்ட இழைப்பு, இந்த கெவியை விட்டு, இந்த குறையை விட்டு நீ தான் வெளியே வரணும். என்ன மூடலாமா? அப்படியே அப்படியே கண்ண மூடலாமா? என் மேல ஏன் டவுட் வந்தது உனக்கு? நீ நினைச்சதெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். என் சமூகத்துல முன் போல இருந்திருந்தா, நீ காத்திருந்தனா, பலன் அடைஞ்சு கழுகு போல எழும்ப வேண்டிய நீ, உயர பார்க்க வேண்டிய நீ, தனக்கு தானே செத்து கொண்டிருக்கிறாய். தனக்கு தானே செத்து கொண்டிருக்கிறாய். நீ சிறைப்பட்டு போயிருக்க இந்த நிலையிலிருந்து நீயே உன்னை விடுவித்துக் கொள். நீயே உள்ள புதுப்பித்துக் கொள். ஒரு வசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறதுனால படிக்க சொல்றேன். ஒரு வசனத்தை ஆவியானவரின் கண்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் யாராவது சத்தமா வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், ஐயோ, வாழ்க்கையில நீயே போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழிக்குள்ள அடைப்பட்டுட்ட. உன்னை யார் அந்த குழிக்குள்ள அனுப்புல? நெடுங்காலமாய் காத்து 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 எனக்கு நடக்காது நீயே தீர்மானம் பண்ணிட்ட, நீயே முடிவெடுத்துட்ட. அதனாலதான் கழுகு போல சட்டைகளை அடித்து பலன் அடைய வேண்டிய நீ சீயோன் குமாரத்திகள் மத்தியில சிறை பிடிக்கப்பட்டவளா இருக்கிற.
தண்ணீர் இல்லாத வெறுங்குள்ளில இருக்கிறவனே வாசிமா. ஓ, நான் ஒரு உடன்படிக்கையினாலே உன்னை விடுதலை பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கையினாலே விடுதலை பண்ண போறேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, ஓ, உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் சிறைகளே, இனி கர்த்தர் கையை தட்டி சொல்லு, நம்பிக்கையோடு அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். அதை இன்றைக்கு நீ அடைப்பட்டிருக்கிற குழியை விட்டு, நீ அடைப்பட்டிருக்கிற இடத்தை விட்டு உன்னை நீயே விடுவித்துக் கொள். இரட்டிப்பான நன்மையை தரப்போற, இரட்டிப்பான நன்மையை தரப்போற. அதை இன்றைக்கு 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 கொஞ்ச நேரம் போராடு, கொஞ்ச நேரம் போராடு, கொஞ்ச நேரம் போராடு. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், உன்னை விடுதலை பண்ண போற, இரட்டிப்பான நன்மை தரப்போற. நீ காத்திருந்த கால வீண் அல்ல மகளே, உன்னை நான் தரப்போறது சாதாரணமானது அல்ல. அந்த சாதாரணமான தந்ததை எப்பயோ தந்திருப்ப உனக்கு நான் உனக்கு தரப்போறது விசேஷமானது. ஆபிரகாமே, நீ காத்திருந்தது வீண் அல்ல. ஒரு புன்னகை நிறைந்த, ஒரு பரிசுத்தம் அல்ல, ஓ தேவனுக்கு பயந்த, தன்னை ஒப்பு கொடுக்கிற ஈசாக்கை உனக்கு கொடுப்பதற்கு தீர்மானம் இருக்கிறேன். தாவீதே, நீ வீடு இல்லாமல் அலைவது எனக்கு தெரியும். ஓ, உனக்கு ஒரு நிலையான வீட்டை கொடுக்க இருக்கிறேன். ஏன் டவுட் வந்து ஏன் பல நடைய நீ சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற ரூத்தே, வனாந்தரத்தில் பொறுக்கிறவளா மாறிட்ட நினைக்காத. ஒரு போவாசனை நடத்துவதற்கு நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன். நீ சிலதை சந்திக்கும்படியாக நான் தாமதம் பண்ணினேன். வீடு இல்லை அடையாத தாவீது, இரட்டிப்பான நன்மை. இது தீர்க்க தரிசனம். உனக்குள்ளே நீ அடைந்திருக்கிற இழைப்பில் இருந்து நீ வெளியே வா. என் மேல டவுட் படாத மகளே, நீ இழந்தது எனக்கு தெரியும், நீ அவமானப்படுறது எனக்கு தெரியும், நீ கடந்த காலத்தில் தோத்து போனது எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்து இந்த மாசம் நடக்கும், இந்த வருஷம் நடக்கும், இப்ப நடக்கும். நீ ஏமாந்து போயிட்டு என் மேல உனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு இல்ல, மேல உனக்கு டவுட் வந்துடுச்சு இல்ல. நீ இழைப்பை விட்டு நீ வெளியே வா, உன் இழப்பை விட்டு நீ வெளியே வா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுவி தன் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீ எழும்ப போற, நீ பறக்க போற, நீ வேறமா போற. இது சத்தியம் பேசிக் கொண்டிருப்பது. கடந்த நாட்களில் நீ எதை பேசிக் கொண்டிருந்தாயோ அதையே உன்னோட பேசுகிறது. காரணம், நான் ஜீவன் உள்ளவர் என்பதை உன்னோட நிரூபிக்கும்படி, இந்த ஆலயத்தில் நான் இருப்பதை, இந்த ஊழியரோடு நான் இருப்பதை நிரூபிக்கும்படியாக. நீங்க எங்களுக்கு இழப்பு அமைச்சிடாதீங்கப்பா. அப்பா, நாங்க எந்த நிலையில இருந்தாலும், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தேடுறத, ஆராதிக்க, சபைக்கு வர்றதை நிறுத்த மாட்டோம். மற்றவரே, என் கூட ஓடுற எந்த மனிதர்களாலும் நான் இழைச்சி போயிடக்கூடாதுப்பா. நான் குதிரையோடு விட்டத்துக்கு ஓட வேண்டிய ஒரு நபரையா. எனக்குள்ள தாமதங்கள் இழைப்பை கொண்டு வந்துடுச்சோ, அதனால உங்க மேலேயே சந்தேகப்படுற அளவுக்கு நான் பாபிலோன் குமாரத்திய போல சிந்திக்கிறனோ, உலகத்தான போல. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இருக்கிற கெதியை விட்டு நான் வெளியே வரேன். உங்க வார்த்தை இன்னைக்கு வந்தது, என் கட்டுகளை மட்டும் விட்டு விட சொல்லுங்கப்பா. யாரையாவது சொல்லி நான் வெளியே வரேன், நான் வெளியே வரேன், நான் வெளியே வரேன். நான் வாழ போல நான் செத்து போயிடக்கூடாது. தனக்குள் தானே குற்ற மனசாட்சிகள் வந்துடக்கூடாது எனக்குள்ள. நீ உதவி செய்.
நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தான். தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.